ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். For the last time tonight, a heart sing to the rhythm of fading light. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் தேக்கடியில் தான் இருக்கேன். இன்னைக்கு வந்து தேக்கடி டே 2. நேற்று வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சேலம் டு தேக்கடி வந்திருப்பேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டேன். இங்கே வந்து காலையில் வியூ வந்து பால்கனியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் நான் என்னோட கேமரா வச்சு நான் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு இருந்தேன். வியூவும் அந்த காலையில் ரொம்ப மிஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் போக போகிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே போகிற வழி எல்லாமே நேச்சர் ஃபுல்லாகவே ஒரு க்ரீனிஷாக இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருந்துச்சு. அதில் ரொம்பவே நேச்சுரலாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாமேன்னு ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். The hours are thin. Our story fades where it once begins. But your eyes tell me there's no regret in this dance. We've paid our cosmic debt. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ரூமுக்கு நம்ம கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பஃபே சிஸ்டம் தான். இங்கே வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெட் ஐட்டம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா தோசை, இட்லி, அதுக்கப்புறமா வடை, சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு, கெலாக்ஸு, சாக்கோஸு, பால், டீ, காஃபி, அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் பஃபெட்டில். இன்றைக்கி நான் என்னென்ன சாப்பிட போகிறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ப்ரெட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறமா சாக்கோஸ், மில்க் அதெல்லாம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் சாப்பிட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு வந்து இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நேற்று டின்னரும் சூப்பராக இருந்துச்சு. இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து வெளியே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. அந்த வெயிலையும் இந்த ரெசார்ட் ஃபுல்லாகவே ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. அங்கே வந்து ரெசார்ட்லேயே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, இந்தந்த வியூக்கு இந்த மாதிரி எடுத்தால் சூப்பராக இருக்கும்னு அந்த பாயிண்ட் எல்லாமே அவங்க வச்சுருப்பாங்க. அங்கெல்லாம் நின்று நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பின்னாடி வியூவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இந்த காட்டேஜ் மவுண்டைன் ரெசார்ட்டையும் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்க்கணும். தேக்கடி வந்தீங்கன்னா இங்கே வந்து வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு தான் போக போகிறோம். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு போகலாம். We've paid our cosmic debt. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. The world dissolves but I hold you tight. Dancing on the edge of time. Out of sight, out of sight, out of sight, out of sight. Out of sight, out of sight.
இப்போ நம்ம காரை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு டே 2 தேக்கடியில் எங்கே ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்டினேஷன் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலிஃபென்ட் சஃபாரி தான் போக போகிறோம். சரி வாங்க அந்த எலிஃபென்ட் சஃபாரி எப்படிலாம் இருக்குது, நம்ம போகிற வழிலாம் எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே இங்கே வந்து ரெசார்ட்லேருந்து கீழே மெயின் ரோடு வரத்துக்கே ஒரு ஆஃப் ரோட் பண்ணிட்டு தான் வரணும். அது ரொம்பவே அட்வென்ச்சராக இருந்துச்சு. அதெல்லாம் லேக் பார்த்துட்டே போகிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி ரெசார்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஆஃப் ரோட் பண்ணிக்கிட்டே நான் போனதே இல்லை. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு வந்தது. அந்த எலிஃபென்ட் சஃபாரி போகிற வழி எல்லாமே ரொம்ப க்ரீனிஷாக ஃபாரஸ்ட் ஃபீல் எனக்கு தந்துச்சு. அங்கே போகிற வழி எல்லாமே நிறைய பில்டிங்ஸு ரெசார்ட்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம சிட்டிக்குள்ளார வந்துட்டோம். சிட்டிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாகவே நிறைய கடை இருந்துச்சு. டவுன் மாதிரி ரொம்ப நிறைய கேஜெட்ஸு, நிறைய மெட்டீரியல்ஸ், அந்த எப்படிலாம் கோட் சூட் அந்த மாதிரி நிறைய அங்கே வித்துட்டு இருந்தாங்க. அதான் எனக்கு பிடிச்ச திங்ஸ்லாம் நான் வாங்கிட்டு நான் போயிட்டுருக்கேன் இப்போ எலிஃபென்ட் ரைடுக்கு. இப்போ நம்ம எலிஃபென்ட் சஃபாரிக்கு கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எலிஃபென்ட் சஃபாரிக்கு டிக்கெட் எடுக்கிறதா நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ நான் டிக்கெட் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நமக்கு வரப்போகிற கேரி போகிற இந்த யானையும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே தான் சூப்பராக இருக்கும். நிறையா ஆஃப் ரோட்லாம் இங்கே யானைலாம் பண்ணும். அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து நம்ம எலிஃபென்ட் சஃபாரி முடித்த உடனே இங்கே வந்து ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். மேலே உட்காந்து கீழே அந்த எலிஃபெண்ட்லாம் தொட்டு பார்த்து அந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதெல்லாம் தான் நான் இப்போ சஃபாரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த கிளிப்ஸ் எல்லாமே தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அந்த கிளிப்ஸு எல்லாமே நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அந்த சஃபாரி எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ நான் சஃபாரி முடிச்சுட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. Sing to the rhythm of fading light. The world dissolves, but I hold you tight. Dancing on the edge of time, out of sight, out of sight. இப்போ நம்ம சஃபாரி முடிச்சுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்தாச்சு. இப்போ நம்ம தேக்கடி டே 2ல் நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் டெஸ்டினேஷன் நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தீம் பார்க்குக்கு தான் போக போகிறோம். சரி வாங்க அந்த தீம் பார்க் எப்படி இருக்குது, போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு வாங்க உங்களுக்குலாம் நான் காமிக்கிறேன். இப்போ நான் ரோஸ் பார்க் வந்து ரீச் ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொன்ன தீம் பார்க்கு. இங்கே நான் தேக்கடி வந்து நான் நிறைய வாட்டி தேக்கடி வந்திருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோஸ் பார்க்குக்கு ஒரு தீம் பார்க் வந்தது. இது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு யூடியூப்பில் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் உள்ளார போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், உங்களுக்கும் நான் காமிக்க போகிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம், தனித்தனியாகவும் நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம தனித்தனியாகவும் எடுத்துக்கலாம், பேக்கேஜாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேக்கேஜ் தான் நான் எடுத்துருக்கேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ளார போய் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன அட்வென்ச்சர்லாம் இருக்குது, வாங்க போய் உள்ளார போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு. இப்போ நம்ம டிக்கெட்லாம் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உள்ளார போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் உள்ளார வந்துட்டேன். நீங்கள் உள்ளார வந்தோடனே பார்த்துருப்பீங்க இங்கே வந்து நிறையா ட்ரீஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளாரையே ஒரு தீம் பார்க் இருக்குது. இந்த அட்வென்ச்சர்லாம் பண்ணலான்றது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அங்கே எல்லாமே நிறைய
ஃபோட்டோ ஸ்பாட் எல்லாமே அங்கே வந்து ரொம்ப சூப்பர் வியூ எல்லாம் இருந்துச்சு. அங்கே ஒரு மவுண்டன் வியூ எல்லாமே அங்கே இருந்துச்சு. அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த தேக்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா நீ எங்கே பார்த்தாலும் ஒரு மவுண்டன் வியூ கண்டிப்பாக, எங்கே ஒரு ஃபெமிலியரான பிளேஸாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மவுண்டன் வியூ தான் இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். எனக்கு வியூவே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்காகவே நான் நிறைய ஹில் ஸ்டேஷன் ட்ரிப்லாம் நான் போவேன். இங்கே தீம் பார்க்லேயும் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கறது ரொம்ப அதிசயமாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து நீங்களே பார்ப்பீங்க, மினியேச்சர் யானை, இந்த மாதிரி ட்ரீஸு எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறதுக்கு அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நான் எப்போ எங்கே தீம் பார்க் போனாலும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஜிப்லைன் இருந்தால் தான் நான் அங்கே தீம் பார்க்குக்கே போவேன். எனக்கு ஜிப்லைன், அதுக்கப்புறம் ரோப் சைக்கிளிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இருந்தால் தான் நான் தீம் பார்க்குக்கே போவேன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டிவிட்டீஸு. இப்போ நான் ஜிப்லைனுக்கு தான் போக போகிறேன். சரி வாங்க, நான் எப்படிலாம் ஜிப்லைனுக்கு போகிறேன், எப்படி இருந்துச்சு அங்கே எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜிப்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியாகவும் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டாகவும் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு. நான் போனதுலே இதுதான் ரொம்ப ஹைட்டான ஜிப்லைனு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த வியூ எல்லாமே. இப்போ நான் போயிட்டுருக்கேன், நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஆக்டிவிட்டி. எனக்கு பிடிச்ச ஜிப்லைன் வேறு. ரொம்ப வியூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அந்த மவுண்டன் வியூ, அதுக்கப்புறம் அந்த க்ரீனிஷான வியூ எல்லாமே பார்த்துக்கிட்டு போயிட்டுருந்தேன். அந்த வியூ வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் போன ஜிப்லைன்லேயே இந்த ஜிப்லைன் தான் எனக்கு பிடிச்ச ஜிப்லைனாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நம்ம ஒரு டிஸ்டன்ஸு மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும். ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார நடந்து போகிற மாதிரி தான் எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் நம்ம போகணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நான் ஜிப்லைன் முடிச்சுட்டு நான் இப்போ ரோப் சைக்கிளிங் தான் நான் போக போகிறேன். சரி வாங்க, அங்கே என்னென்னலாம் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ நான் ரோப் சைக்கிளிங் பண்ணுற இடத்துக்கு கிட்ட நான் வந்துட்டேன். நீங்களே பார்ப்பீங்க இந்த ரோப் சைக்கிளிங் பண்ணுற இடம் வந்து வியூ எப்படி இருக்குன்னு. இந்த வியூ சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ பார்க்குறதுக்கே இந்த ரோப் சைக்கிளிங் வரலாம். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹைட்டாகவும் இருந்துச்சு, ரொம்ப க்ரீனிஷாக சேஃப்டியாகவும் இருந்துச்சு. ரொம்ப எனக்கு சேஃப்டியாக இருந்துச்சு அதை பார்க்குறப்பவே. இப்போ நான் போயிட்டுருக்கேன், நீங்களே பார்ப்பீங்க. நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருந்தேன். ஏன்னா கீழே வந்து செம்ம ஹைட்டு, அப்படியே காலெலாம் நடுங்கிடுச்சு. அப்படியே நான் பொறுமையாக போயிட்டுருக்கேன். அதுதான் இங்கே இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு அந்த ரோப் சைக்கிளின் கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேஷ் கார் அந்த செட்டு இருந்துச்சு. எனக்கு டேஷ் கார்னால் ரொம்ப பிடிக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்ததுனால அங்கே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அந்த டேஷ் காரில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ரொம்ப நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இங்கே ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் இந்த தீம் பார்க் வந்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி தான் நான் ரொம்ப ஃபன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. டேஷ் காரோட நிறைய மியூசிக் எல்லாமே, டிஜே லைட்டிங்கோட மியூசிக் எல்லாமே அங்கே இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் பஜ்ஜி ட்ரம்ப்ளிங் தான் நான் போக போகிறேன். அந்த ஆக்டிவிட்டியை வந்து நான் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். அந்த ஆக்டிவிட்டியை நான் ட்ரை பண்ணதே இல்லை எந்த தீம் பார்க்லேயும். அதை பார்த்தாவே எனக்கு பயம். சரி இந்த தீம் பார்க்கில் ட்ரை பண்ணலாமே நான் ட்ரை பண்ணேன். இப்போ நான் மேலே போயிட்டுருக்கேன். ரொம்ப அந்த கீழே வந்து அடி வயிற்றுலாம் கலக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஃபஸ்ட் டைம் போகிறதுனால ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னு தெரில, ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த ஜம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு, சேஃப்டியாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த வியூ, அந்த பஜ்ஜி ட்ரம்பிளில் குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வியூவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவை என்ஜாய் பண்ணுறதா இல்லை இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணுறதை நம்ம என்ஜாய் பண்ணுறதானே தெரில, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் நான் நிறையா வாட்டி அந்த பஜ்ஜி ட்ரம்பிளிங் நான் போயிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு.
அந்த தீம் பார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டர் ஃபால் செட்டப்லாம் அங்கே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நடுவில் லேக் எல்லாமே ஃபிஷ் எல்லாம் கூட இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதை பார்த்துட்டே இருக்கும்போது தான் பக்கத்துலேயே வந்து போட்டிங்கும் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் நம்ம இந்த போட்லேயே நம்ம இந்த லேக்கை சுற்றி பார்க்கலாம். அந்த நம்ம ஒரு போட்டு கொடுத்துருவாங்க, பெடல் போட் மாதிரி. நம்ம பெடல் பண்ணோன்னா அந்த போட் வந்து மூவ் ஆகும். ரைட் சைட்லேயே ஒரு லெஃப்ட் ரைட் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டமும் இருக்கும். அது அந்த போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எனக்கு ஃபஸ்ட் டைமு அது சூப்பராக இருந்துச்சு. அந்த தீம் பார்க்கே ஒரு சுற்றிட்டு நம்ம வந்துட்டோம். அதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அங்கே அந்த லேக்கில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு, அங்கே வந்து அந்த தீம் பார்க்லேயே அந்த வியூலாம் சூப்பராக இருக்குன்னு நிறைய கப்பிள்ஸ் வந்து அங்கே வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வியூ எல்லாமே ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லேக் நடுவுலேயே ஒரு பிரிட்ஜு மாதிரி போகுது. அதில் வந்து ஒரு சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. அங்கே நடுவுலேயே ஒரு கிரவுண்டு மாதிரி, ஒரு கிராஸ் கிரவுண்டு மாதிரி அங்கே இருந்துச்சு. அங்கே நிறைய பேர் உட்காந்து நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் தேக்கடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரோஸ் பார்க் தீம் பார்க்கை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த போட் ட்ராவலும் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் போட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இன்னும் லேக் இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா சைக்கிள்லேயே ஒரு போட்லாம் செஞ்சு இப்போ நம்ம ஒரு ரைடு மாதிரி போயிட்டு வரணும். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்கும்போதே. சரி நம்ம அதை ட்ரை பண்ணியே ஆகணும்னு நான் அங்கே போய் ட்ரை பண்ணேன். அந்த பெடல் அழுத்தும் போது அந்த போட் மாதிரி அது மூவ் ஆச்சு. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு நடுவுலேயே நிறைய மீனெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மீன் எல்லாமே அந்த காலில் வந்து கடிச்சு போயிடுச்சு அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கும்போது, பெடல் பண்ணுற போது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக தேக்கடி வந்து கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்க வேண்டிய இடம் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா. இப்போ நான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் நான் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த தீம் பார்க்லேருந்து நான் கிளம்பிட்டேன். இங்கே வந்து வர வழியில் வந்து ஒரு டிராஃபிக்னால நாங்கள் வேறு வழியில் போயிட்டோம். அந்த வேறு வழி வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த வியூவே ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஏர்பின் பெண்டெல்லாம் அங்கே இருந்துச்சு நம்ம ரெசார்ட் போகிறதுக்கு. அந்த வே வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நம்ம ரெசார்ட் கிட்ட வந்துட்டோம். இப்போ நான் நேற்று வீடியோ சொன்ன மாதிரியே இங்கே வந்து ஒரு 6 o'clockலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீ வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இங்கே தருவாங்க. நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ரெசார்ட்டில் நாங்கள் ஒரு 5:30 அந்த மாதிரி தான் வந்தோம். ஆனாலும் இங்கே டீ ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி டீ குடிச்சிட்டு போயிடலாமே நம்ம ரூமுக்குன்னு இப்போ நான் டீ தான் குடிச்சிட்ருக்கேன். இங்கே வந்து டீ மட்டும் இல்லாமல் டீ, காஃபி, பஜ்ஜி அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, ஸ்நாக்ஸ்லாம் எல்லாமே இங்கே இருக்கும். நம்ம எல்லாமே ட்ரை பண்ணலாம் இதில். இப்போ நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் வந்துட்டேன். இப்போ நான் நேற்று வீடியோவில் அதே மாதிரி சொன்ன மாதிரியே இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. குக்கிங் எப்படி பண்ணணும் அந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அதே மாதிரி இப்போ 6:30 இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு இருக்குது சில்ட்ரன்ஸ்க்கு எப்படிலாம் சமைக்கணும்னு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் குழம்பும் அந்த மாதிரி எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லித்தர போகிறாங்க. சரி வாங்க எப்படி சமைக்கிறாங்க, நானும் எப்படி சமைக்கிறேன்னு நீங்கள் வாங்க போய் பார்க்கலாம். நான் நேற்று சொன்ன மாதிரியே அவங்களே ஆயிலு, அந்த ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறமா எல்லாமே சாப் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க கப்பில். நம்ம அதை உள்ளார போட்டு ரெடி பண்ணால் போதும். அவங்களே ஸ்டெப் பை ஸ்டெப்பு நமக்கு சொல்லி தருவாங்க எப்படிலாம் இதை சமைக்கணும்னு. அது எல்லாமே நான் பக்கத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நானும் சமைச்சிட்டு இருந்தேன் அதை. இப்போ நைட்டு 7:30க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று டான்ஸ் ஷோ மாதிரியே இங்கே வந்து பரதநாட்டியம் ஷோ இங்கே நடத்துவாங்க. அந்த டான்ஸ் ஷோக்கு தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ நான் வந்து ரீச் ஆகிட்டேன். நான் வரத்துக்குள்ளாரே டான்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி அந்த டான்ஸ்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் அவங்க கூடயே ஃபோட்டோஸ், வீடியோஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்.
touch feels like the spark of a star. In this fleeting moments, you're all we are. Dancing with you for the last time tonight. Our hearts sing to the rhythm of fading light. The world dissolves, but I hold you tight. Dancing on the edge of time. Out of sight, out of sight, out of sight, out of sight. The clock is melting, the hours are thin. Our story fades where it once begins. But your eyes tell me there's no regret in this dance. We've paid our cosmic debt. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேம்ப் ஃபயர் நடத்திட்டு இருந்தாங்க. சரி அங்கே போய் நம்ம வைப் பண்ணலாமே. நான் கேம்ப் ஃபயர் கிட்ட தான் நான் வந்துட்டு இருந்தேன். அங்கே வரத்துக்குள்ளாரே அங்கே வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நான் அப்படியே என்கரேஜ் பண்ணிகிட்டே போயிட்டு இருந்தேன். குளிர் வந்து அப்படியே ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. இந்த கேம்ப் ஃபயருக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டின்னருக்கு தான் நம்ம போயிட்டுருக்கேன். டின்னரும் பஃபெட் தான். இப்போ டின்னர் பஃபெட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ், அதுக்கப்புறம் ப்ரெட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறமா நான் கிரேவி எல்லாமே நம்ம ஆர்டர் பண்ணால் கிடைக்கும். அதுக்கப்புறமா ப்ரெட்டு, ஜாம், அதுக்கப்புறமா டீ, காஃபி, ஃப்ரூட்ஸ் எல்லாமே அங்கே இருந்துச்சு. எனக்கு தேவையானது எல்லாமே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டேஸ்ட்டும் சொன்ன மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இங்கே வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டின்னருக்கு. எனக்கு எங்கே போனாலும் ரெசார்ட்டில் வந்து டின்னர் சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரின்னு எல்லா டின்னரும் நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் ரூமுக்கு. சரி இங்கே வந்து வியூ வந்து நைட் டைமில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இந்த வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கேருந்து பார்க்குறதுக்கு நைட் டைமில். அங்கே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளாரையே இங்கே வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. அங்கே வந்து என்னோடய ஃபோனு எல்லாமே என் கையில் இருந்துச்சுனால நான் ஓடி போய் மழையிலேயே நனைஞ்சிக்கிட்டு அப்படியே நான் ஓடி போய் இந்த ரூமில் வந்து நான் வச்சுட்டு வந்துட்டேன் டின்னர் சாப்பிட்றதுக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நான் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் தேக்கடியில் நாளைக்கு நான் என்னென்ன அட்வென்ச்சர்லாம் பண்ண போகிறேன், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ண போகிறேன், நம்ம போகிற ட்ராவலில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், what you think you become. Keep smiling, be happy always. Be patient, whatever happens. It will change one day. Thank you friends. Bye.